வணக்கம். சேலம் எம்ஏநாதன் யூடியூப் நேயர்களே, இன்றைக்கி கோவக்காய் பொரியல் எப்படி செய்யலாங்கிறது தான் நாம் பார்க்க போகிறோம். பக்கத்தில் ஒரு கொடியில் இருந்த கோவக்காய் தான் அப்படி கட் பண்ணி வச்சுருக்குது. நல்ல டேஸ்ட்டாகவும் இருந்தது. நீங்களும் செஞ்சு பார்க்கலாம். வாங்க, இப்படி வடை சட்டியில் அடுப்பில் வச்சு காய வச்சு எண்ணெய் கொஞ்சம் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடு ஏறினதும் கடுகு போட்டுக்கலாம். கடுகு உளுத்தம் பருப்பு போட்டாச்சு. கட் பண்ணி வச்சுருந்த கருவேப்பிலை, வெங்காயம் போட்டுக்கலாம். கொஞ்சம் நல்லா வணங்க விடலாம். வெங்காயம் நல்லா வணங்கட்டும். தீய விடக்கூடாது, வணங்கி விட்டுக்கலாம். கட் பண்ணி வச்சுருந்த கோவக்காயை போட்டுக்கலாம். ரவுண்டாகவும் கட் பண்ணிக்கலாம், நீட்டமாகவும் கட் பண்ணலாம். நமக்கு எந்த ஷேப்பில் வேணாலும் கட் பண்ணி வச்சுக்கலாம். கட் பண்ணிவிட்டு கொஞ்சம் வணங்க விடலாம். அதில் கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். நமக்கு சுவைக்கு தகுந்தாற் போல் உப்பு போட்டுக்கலாம். மிளகாத்தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம். அதுலேயே கறி மசாலா கொஞ்சம் போட்டுக்கலாம். நல்லா கொஞ்சம் வணக்கி விடலாம். அதிலே கொஞ்சம் இஞ்சி பூண்டு அரைச்ச தண்ணி கொஞ்சம் ஊற்றி கொஞ்சம் வேக விட்டுறலாம். மூடி போட்டு வேக விட்டுறலாம். நல்லா வேகட்டுங்க. வெந்துருச்சு. கொஞ்சம் பொரியலுக்கு தகுந்தாற் போல் தண்ணி ஊற்றின தண்ணியெல்லாம் பாருங்கள் வடிஞ்சு அந்தளவுக்கு வெந்திருக்கு. தேங்காய் துருவல் கொஞ்சம் போட்டுக்கலாம். துருவி வச்சுருந்த தேங்காய் துருவலை அதிலே போட்டுக்கலாம். தேவைப்பட்டால் வேர்க்கடலை பொடி பஞ்சிங்களும் போட்டுக்கலாம். அவ்வளோதாங்க, பரிமாற வேண்டியதுதான். இது ரசம் சாப்பாடு, வேறு எந்த சாப்பாட்டோடையும் பொரியலாக இதை நம்ம பயன்படுத்திக்கலாங்க. ஒரு கோவக்காய் பொரியல். நன்றி நேயர்களே.